ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சமையல் பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு ஜீனிக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 4 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய். இந்த பக்கம் புடலங்காய் பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஜீனிக்கிழங்கு பண்ண போகிறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஸோ நானே தான் எடுத்துகிட்டு பண்ணுவேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 அடுப்புமே பற்ற வச்சுக்கலாம். வெரி சிம்பிள் தான். சின்ன வேக வச்சு பருப்பு வச்சுருக்கேன், புடலங்காய், ஜீனிக்கிழங்கு, அதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சரிங்களா? ஒரு சுத்து எண்ணெய், ஒரு ரவுண்ட், அவ்வளோதான். அது கூட்டுக்கு இது ஜீனிக்கிழங்குக்கு எண்ணெய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். நான் கரண்டியை மாற்றி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்தால் கரண்டி, இந்த பக்கம் வந்தால் கரண்டி இருக்கணும். எண்ணெய் சூடு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது. வீடியோ எடுத்து போடுறேன், நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. கொஞ்சம் வீடியோ நல்லா தெரியல அப்படின்னா யாரும் திட்டாதீங்க, ஓகேங்களா? எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, 2துலையுமே போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள், அந்த பொங்கி வருது. இது கடலை எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டுக்கலாம். நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தான் புடலங்காய் கூட்டு பண்ணுவேன். பொரியலுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சீனிக்கிழங்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான். போட்டுட்டு இதை எண்ணெய் மூடி வச்ச மாதிரி தான். அஞ்சரை பெட்டிக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இதுக்கு ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா காரம் கம்மியாக தான். கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ், உருவி வைக்கல. அதனால் நான் வீடியோ பிடிச்சிட்டு உருவிட்டுருக்கேன். உருவுறது கஷ்டமாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு பூண்டை இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இடித்து வச்ச பூண்டு அவ்வளோதான். 2த்துக்கும் செம் பேட்டனாக போட வேண்டியது தான். ஜீனிக்கிழங்கு, புடலங்காய் கூட்டு. இதில் ஒரு பிடி வெங்காயம். இதுக்கு லைட்டாக கிழங்குக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் போட்டுக்க வேண்டியது தான். எவ்வளோ நேரம் வீடியோ போகுன்னு தெரியல, எடிட்டும் பண்ண தெரியாது. ட்ரை பண்ணோம், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி எடுக்க ஸ்டாண்டும் இல்லை என்கிட்ட, ஃபோன் மட்டும் தான் வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் திட்டாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் எனக்கு வாயில் வராது. இது வதங்கணும், 2மே வதங்கணும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில். நான் பருப்பு பார்த்திங்கன்னா பருப்பு, பெருங்காயப்பொடி, உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பாசிப்பயிறு, அவ்வளோதான். 2 பேர் தானே, அதனால் போதும். இது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடிட்லாம் பண்ணுறாங்க, டக்குன்னு பண்ணுறாங்க. வீடியோ 4 நிமிஷம் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்துலேயே வீடியோ போட்டுடுறாங்க. தெரியல, எனக்கு கற்றுக்குறேன். ஓகே. எண்ணெய் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் அந்த அளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட்டுக்கு, புடலங்காய் கூட்டுக்கு மட்டும்தான் தக்காளி போட்டிருக்கேன். ஆனால் ஜீனிக்கிழங்குக்கு நான் தக்காளி போடலை. நாங்கள் பொரியல் இல்லையா, இது உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. ஜீனிக்கிழங்குலாம் அந்த பொரியலை எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஹெல்த்தாக இருக்கணும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போனால் எப்படி போகுது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சிம்மில் வச்சிட்டோன்னா அது குக் ஆகிடும். புடலங்காய் கூட்டுக்கு அதுதான் வேக வச்ச புடலங்காய் கூட்டுக்கு தரோம். ஒரு வதக்கு நாம் ஆல்ரெடி ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். லேசாக ஒரு 2 திருப்பு அவ்வளோதான். எல்லாமே எல்லா காயுமே ஈவனாக இருக்கும். கட் பண்ணுற காய் எல்லாமே ஈவனாக ஒரு சமமாக இருந்தால் ஈஸியாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றுதான். இதில் வேக வச்ச பருப்பு அதில் நம்ம போட்டுற போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எளிமையான சிம்பிள் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு டேஸ்ட்டாக இருக்கிறத விட ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கலப்படமே இல்லாமல் நல்லா இருக்கணும். நம்ம கலருக்காகவோ அதுக்கெலாம் பண்ணக்கூடாது. சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம், அதனால் நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அடுத்தவங்க பார்த்து நல்லா இருக்குது ஓஹோ அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் சாப்பிட்றது நம்ம தான். நம்ம சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். பட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குக்கிங் முடிஞ்சிச்சு. ரைஸ் வச்சா முடிஞ்சிடும். ரைஸ் ஒரு 12:30 வச்சுருவேன். இப்போ 9 o'clock தான் ஆகுது டைமு. ஸோ சீனிக்கிழங்கு பொரியல், புடலங்காய் கூட்டு குக் ஆகிடுச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா. டெய்லியும் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எல்லாமே நான் பருப்புலையே போட்டேன், அதனால் நான் அடிக்கடிலாம் உப்புலாம் டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு தடவை போட்டால் அது கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். ரெண்டுத்துக்குமே அப்படி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.